ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முட்டை வேக வச்சு நான் இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணது 1, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைங்க. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இது நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கான அளவு தான் செய்கிறேன். இது நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அந்தளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒரு எக்குக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் செஞ்சுட்ருக்கேன். வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சாதாரணமாக குழந்தைங்களுக்கு வந்து முட்டையை அப்படியே வேக வச்சு கொடுத்திங்கன்னா பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும், ப்ரௌனிஷ் ஆகும் கலரு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா தூள்லாம் போட்டுடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 3மே போட்டு நல்லா இதை அப்படியே வதக்கிடுங்க. இது வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. அப்போ தான் இதோட மசாலா ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ மசாலா ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம இப்போ இதில் எக்கு போட்டுடலாம். எக்கு போட்டுட்டு நம்ம இந்த மசாலாவை வந்து லைட்டாக அப்படியே எக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். இப்படி இல்லைனா லைட்டாக ஒரு கிளறி விட்டிங்கன்னா கூட போதும். ரொம்பலாம் கிளறினீங்கன்னா முட்டை உடஞ்சிரும். லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸு கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம், நல்லாயிருக்கும். இப்போது முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.